அனைவருக்கும் வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தி தொகுதி காயனூர் ஊராட்சி மேட்டுச்சேரி கிராமம். இங்கே வந்து போர்வெல் வந்து குடி தண்ணி போயிட்டுருக்குது. இங்கே தான் போர்வெல். இது மூடியாச்சு. ஏன்னு கேட்டால் இது சைடு பக்கத்தில் இதில் வந்து போர்வெல். இந்த கிணத்துல வந்து இந்த தண்ணி இறங்குறதால ஏறினா புகார் போட்டு இதை வந்து நாங்கள் கட் பண்ணிட்டோம். இப்போ இது வந்து மாரியம்மன் கோயிலுக்கு பின்னாடி இருந்து ஒரு மினி மோட்ரு போட்டாங்க. அதுலேருந்து தான் அந்த பைப்பு கொண்டு வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. குடி தண்ணி வந்து பொது டேங்குக்கு போய்ட்டுருக்குது, பெரிய டேங்குக்கு. இங்கே பாருங்கள், இதை வந்து கட்டும்போது அதிகாரிகள் யாரும் உடன் இல்லாததால் சின்னதாக குறுக்கி கட்டுறதால இது வந்து அடைச்சிக்கிச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ இது போட்டிருக்காங்க பாருங்கள். இது வந்து ஊராட்சியில் இருக்கிறவங்க யாரும் வந்து இது வந்து ஸ்டெப் எடுத்து வரல. வீட்டுக்காரே செய்கிறாங்க. பக்கத்தில் ஒரே துர்நாற்றம் அடிக்குது, அடைச்சிக்கிச்சு. தண்ணி பூரா ரோட்டில் ஏறி வர்றதால அந்த அந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க வாடுறாங்க. இங்கே பாருங்கள், இவர் தான் வாரிட்டுருக்காரு. இது போல் ஒரு அவல நிலையை கொண்டு வந்ததால் இங்கே தொற்று நோய் ஏற்படும் அபாயம்லாம் இருக்குது. எவ்வளோ குப்பை இந்த இடத்துல இருந்தால் எப்படி இவங்க வாழறது அந்த இடத்துல? இது வந்து ஊராட்சி நிர்வாகம் கண்டுக்கிறதே இல்லை. எங்கே பில்லு எடுக்கலாம், எந்த இடத்துல கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணலாம், அப்படி மட்டும்தான் அவங்க சிந்தனை போய்ட்டுருக்கே தவிர இதை அடிச்சிக்கிச்சு. அடிச்சதுக்கு காரணம் யார்? அதிகாரி தான். அதிகாரிகள் வந்து ஒழுங்கான முறையில் வந்து கட்டடம் கட்டு வரைக்கும் கூட இருந்து செய்திருந்தால் இந்த அவல நிலை ஏற்பட்டிருக்காது. இங்கே பாருங்கள், இதை அப்படியே அடைச்சிக்கிட்டு பாருங்கள் எவ்வளோ துர்நாற்றம் வீசு பாரு. இதெல்லாம் இப்படியெல்லாம் இருந்தால் மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? மக்கள் எப்படி எல்லாம் கொந்தளிச்சு போயிருக்காங்க. இந்த பகுதியில் இருக்கிறவங்களாம் ஒரு சைடு கவர்ன்ற பேரில் கொசு வளர்க்கும் திட்டத்தை போட்டு வச்சுக்கிறாங்க. இது வந்து கழிவுநீர் கால்வாயா இல்லை கொசு வளர்ப்பு திட்டமா இது? இங்கே பாருங்கள், எல்லாருமே இந்த வீட்டில் பகுதி இருக்கிறவங்களாம் கது சாத்தி தான் வீட்டில் சாப்பாடு சாப்பிட்றாங்களாம். அந்த அளவுக்கு இந்த சூழ்நிலை உருவாக்கிட்டாங்க. இதை பல முறை புகார் கொடுத்தோம், அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவே கிடையாது. அதிகாரிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு கமிஷன் கொடுத்தா வாங்கிட்டு கையெழுத்து போட்டுட்டு நம்மளால பில் வாங்கிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரில. அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா மக்கள் சொல்லியும் புகார் கொடுத்த நடவடிக்கைகள்லாம் எப்படி? இது என்ன இது சொல்லுங்கள். இது அப்பயே கட்டமாக ஒழுங்காக கட்டியிருந்தாங்கன்னா அதிகாரிகள் ஒழுங்கான திட்டமிடல் இருந்தால் கரெக்டாக இருந்திருக்கான். யாரோ ஒருத்தர் வந்து பேசினாரா, இன்ஜினியர் என்ன பண்ணார், என்ன மேப் போட்டு கொடுத்தாரு? ஏன் இந்த அளவுக்கு மோசமான அடைப்பு ஏற்படுது? இது கொஞ்சமாக அப்படி இருந்தால் இந்த கால்வாயோடைய அகலம் பாரு எவ்வளோ இருக்குது. இந்த மாதிரி சின்னதாக இருந்தால் காயமும் கம்மியாக இருந்தால் ஏன் அடிக்காது? இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு அடிச்சுக்க பாருங்கள். ஊராட்சி மன்ற தலைவர் இதெல்லாம் கண்டுக்க மாட்டார். புகார் கொடுத்தா மட்டும் புகார் கொடுத்தா கத்தின்னு இருப்பாங்க. இங்கே பெண் தலைவர் ஊராட்சி மன்ற தலைவர். ஆனால் இங்கே யார் செயல்படுறாங்க? ஊராட்சி மன்ற தலைவர் வந்து செயல்படுறாங்க, கணவர் செயல்படுறாங்க. கணவர் செயல்படுறதுல என்ன பண்ணுறாங்க? மிரட்டுவது. யாருக்காவது இப்போ இதுக்குன்னே ஊரில் 2-3 பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்கள வச்சு தூண்டி விட்டு பேச வைக்கப்போது இதுபோல் மோசமான செயலில் ஈடுபட்டு வர்றதால மக்கள் கேள்வி கேட்க பயந்துட்டாங்க. அந்த பயந்ததுக்கு காரணமாக தான் இங்கே பாருங்கள் இதெல்லாம் அடிச்சுக்கிட்டு இது பாரு இதெல்லாம் ஏறி தண்ணி வந்துச்சு இந்த பக்கம். அப்படியே இதெல்லாம் பழைய வீடியோலாம் பார்த்தோன்னா அவ்வளோதான். இது ஃபுல்லாகவே மொழி வந்துச்சு அந்தளவுக்கு இந்த சாக்கடை தண்ணி. இப்போ வந்து அடைச்சிக்கிச்சு. இது வந்து ஜேசிபி வச்சு இதை அப்புறப்படுத்தி உள்ளே நோண்டா தான் போவோம். இவரும் பாவம் எவ்வளோ நேரம் வரைக்கும் உள்ளே குச்சி விட்டு வாடுறாரு. வாரமுல்லாம் அவ்வளோ இது போய் அடைச்சிக்கிச்சு. ஊராட்சி மன்றத்தில் இருக்கிறவங்க இதெல்லாம் வந்து அப்புறப்படுத்துறதுக்கு முன் வர்றதே கிடையாது. எங்கே சைடு காவை கட்டலாம், அங்கேயும் அதே போல் இது போல் ஒரு மோசமான கால்வாய் கட்டிட்டு பில் எடுக்கிறது மட்டும்தான் ஊராட்சி மன்ற தலைவர் பண்ணுறாங்க. ஒரு தீர்மானம் வச்சாக்கா அது மக்களுடைய கோரிக்கை ஏற்று தீர்மானம் வைக்கலாம். மக்கள் கொடுத்த கோரிக்கை ஒரு வாட்டி கூட அவங்க வைக்கல. தலைவருடைய கணவர், துணைத் தலைவருடைய கணவர், இவங்க 2 பேர் தான் தீர்மானம் வச்சு இவங்க தான் கொண்டு வராங்க. அப்போ இவங்களுக்கு மட்டும்தான் ஊரா? அவங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? மக்களுக்கு அதிகாரமா இல்லை தலைவருடைய கணவர்களுக்கு அதிகாரமா? இந்த மாதிரி மோசமான போக்கால் தான் இங்கே அடைச்சிக்கிட்டு இந்த பக்கம் வரவே முடியலங்க. ஒரே துர்நாற்றம். நம்ம சென்னையில் இருக்கிற கூவாரில் நாற்று பாருங்க, அதை விட மோசமான ஒரு துர்நாற்றம். இது போல் இருந்தால் சுகாதார சீர்கேடு வருமா வராதா? காற்றில் பொல்யூஷன் ஏற்படுமா ஏற்படாதா? மக்களுக்கு வியாதி ஏற்படுமா ஏற்படாதா? இங்கே வந்து பாருங்கள் கொசு அந்தளவுக்கு கிடைக்குது. ஒன்று ரத்தம் பெருசாக இருக்குது. இந்த கொசுலாம் கிடச்சின்னா யானைகள் கூட வருவதற்கான வாய்ப்பு உருவாகும். அந்தளவுக்கு இருக்குது கொசுங்க. இதுக்கு காரணம் வந்து அதிகாரி தான் காரணம். ஊழலுக்கு துணை போன அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியதான் இங்கே இருக்கிற மக்களுடைய அனைத்து எதிர்பார்ப்பு இருக்குது. அதிகாரி சரியாக இருந்தால் கரெக்டான திட்டமிடல் இருக்கும். கரெக்டான திட்டமிடல்னால் கரெக்டாக இந்த மாதிரி அடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போவோம். இந்த மாதிரி அடைச்சிக்கிட்டு ஒரே துர்நாற்றம் வீசிக்கிட்டு இருக்குது. இது இவங்களும் வந்து அப்புறப்படுத்துறது உள்ளே இவங்கள மக்களே கூடி இது இப்போ அப்புறப்படுத்துகிறாங்க. அப்போ ஊராட்சி நிர்வாகம் என்ன செய்துட்ருக்குது? ஊராட்சி நிர்வாகம் பொய் பில் போட்டு மட்டும் எடுக்கிறதுக்கு மட்டும் ஊராட்சி நிர்வாகம் முன் வருமா?
சில மினி டேங்கெல்லாம் பார்த்தோன்னா சீர் பண்ணாத பில் போட்டு எடுத்ததெல்லாம் இருக்குது. அப்படி நிரூபித்து காட்டினா நான் பதவியே ராஜினாமா பண்ணுறேன்லாம் சொன்னாங்க. அது பிறகு தான் எங்கள் ஊர் குரூப்பில் நான் வந்து பதிவு போட்டேன். நான் அதை ஆர்டியில் வாங்கி வச்சுருந்தேன் தகவல் அறிவு உரிமை சட்டத்தில். இப்போ கூட இந்த மாதிரி கழிவுநீர் கால்வாய் வந்து தெற்கு தெருவில் போட்டாங்க. அது ஒரு திட்டமிடலே இல்லை. ஏன் அது வந்து நான் வந்து ஆர்டி போட்டுன்னு பார்த்தோன்னா சைடுக்காக அவங்க அங்கே மட்டும்தான் கொண்டு வராங்க. குடி தண்ணி இருந்தாலும் அங்கே மட்டும்தாங்க. மற்ற தெருவெல்லாம் வடக்கு தெருவெல்லாம் போடவே கிடையாது. இங்கே வந்து இருபுறம் போட்டாங்க. அங்கே என்ன விஷயம்னாக்கா சிமெண்ட் ரோடு வந்து உடைக்கிறாங்க. உடைச்சிட்டு சைடுக்காக போடுறாங்க. யார் உடைக்கிறது உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது? ஏன் உடைக்கிறீங்க? அதை உடைச்சதுக்கு அது ரோடு சரியில்லைன்னு சொல்லிட்டு உடனே ரோட்டுக்கு ஒரு தீர்மானம் ஏற்கனவே 14வது நிதி ஆண்டில் குடி தண்ணி போட்டாங்க. அதை பிடிக்கி போட்டால் இதெல்லாம் யார் அடிப்பானா? மக்களுடைய வரி பணத்தை நீங்கமான வேஸ்ட் பண்ணால் எப்படி? அது நிதி இழப்பு இல்லையா? அதனால தான் நான் வந்து அதை ஆர்டிஐ போட்டேன். நான் அது தகவல் ஆணையத்தில் விசாரணைக்கு வரும். அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குது. உள்ளே ஃபுல்லாகவே அடைச்சிட்ருக்குது. இது முன்னாடி மட்டும் எடுத்தாங்க. அவ்வளோ இன்னும் எடுக்க முடியல. அந்த நிலத்துலையும் போய் தேங்கி நிற்கிது. அது இன்னும் எவ்வளோ பெரிய ஆபத்து உருவாக்குன்னு தெரில. அது சைடு காவல் இருக்குது. அதை வாரிட்டு அந்த சைடு காவலை விட முடியல. தனியாருடைய நிலத்தில் கொண்டு போய் விட்டு அது ஒரே நாற்று அடிச்சுன்னு இந்த பக்கத்தில் இருக்கிற மக்கள் வந்து உண்மையாகவே ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாகிட்டு வராங்க. இதை கண்டு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களுடைய கோரிக்கையாக எழுந்துள்ளது. இல்லை என்றால் வரும் தேர்தலை வந்து புறக்கணிக்க போவதாக பொதுமக்கள் பகிரங்கமாக அறிவிப்பு கொடுத்துள்ளனர். பார்ப்போம் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கிறார்களா என்று பொறுத்து பார்ப்போம்.